இங்கே நம்முடைய ஐயா பழநெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்துவிடவில்லை, வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையில் நூற்றாண்டு விழா நாயகராக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவருடைய புகழை, சிறப்பை, அவர் தியாகத்தை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம். சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய பணியில வெல்வதற்காக ஐயா வாழ்த்துங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறோம். உங்க வாழ்த்தை விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் கிடைத்துவிட போவதில்லை. தந்தை பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 100 வயதை கடந்து நமக்கு வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பீரமான வணக்கம் மட்டுமல்ல, கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என பல்வேறு தலைவர்களோடு நெருங்கி பழகியவர் ஐயா நெடுமாறன் அவர்கள். திராவிட இயக்கத்திற்கு பல தீரர்களை தந்த அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டறையில் உருவானவர் ஐயா நெடுமாறன் அவர்கள். உலகத் தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருந்து இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள். இந்த விழாவை பார்க்குறீங்க, பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவற்றுடைய சங்கமமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எல்லோரையும் ஒன்றாக்கி இருப்பது தோழர் நல்லக்கண் அவருடைய தியாகம், அவருடைய தொண்டு, அவருடைய போராட்ட வாழ்க்கை. இந்த நேரத்தில் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுடைய 80வது பிறந்த நாள் விழாவை நான் நினைச்சு பார்க்கிறேன். அந்த விழாவை மறைந்த நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தான், பாண்டியன் அவர்கள் தான் முன்னின்று நடத்தின விழா. நம்முடைய முத்தரசன் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நான் கருதுகிறேன். அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டு தோழர் நல்லக்கண் அவர்களை வாழ்த்தினார்கள். தலைவர் கலைஞரை விட ஐயா நல்லக்கண் அவர்கள் 1 வயசுதான் இளையவர். அதை குறிப்பிட்டு பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? வயதால் எனக்கு தம்பி, அனுபவத்தால் எனக்கு அண்ணன், என்னை விட வயதில் இளையவர், ஆனால் அனுபவத்திலும் தியாகத்திலும் நம்மை எல்லாம் விட மூத்தவர்னு குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, நல்லக்கண் வாழும் காலத்திலே நாம் வாழ்கிறோம், அதுதான் நமக்கு பெருமை. இதை விட பெரிய பாராட்டு வேறு எதுவும் இருக்க போறதில்லை. ஆனா இதுக்கு மேல முத்தாய்ப்பா ஒன்னு சொன்னார். ஒரு விபத்து, கார் விபத்து தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்டது. அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட அந்த விபத்து ஒண்ணுல தலைவர் அவருடைய கண் ஒன்று பழுதுபட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். அதை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கண் தான் முகத்தில் இருக்கிறது, இன்னொன்று அகத்தில் இருக்கிறது, அதுதான் நல்ல கண் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு தோழர் நல்லக்கண் அவர்களை மதித்தார், தோழமை உணர்வோடு பாராட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தோழமைக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, 2001 நடைபெற்ற அதிமுக ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதும் எல்லோருக்கும் நினைவு இருக்கும். விளக்கமா சொல்ல விரும்பல. அப்போ அதை கண்டிச்சு, கைதை கண்டிச்சு முதலா அறிக்கை வெளியிட்டு யார் தெரியுமா? நம்முடைய தோழர் நல்லக்கண் அவர்கள் தான். இத்தனைக்கு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதிமுகவோட கூட்டணியில் இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த அராஜகத்தை தோழர் நல்லக்கண் அவர்கள் கண்டிச்சார்.
தலைவர் கலைஞர் அவர்கள் தீட்டிய தாய் காவியம், அது தீட்டின நேரத்தில் அதற்கு தோழர் நல்லக்கண்ணை ஐயா அவர்களிடத்தில் தான் அணிந்துரையை வாங்கினார். அப்படிப்பட்ட தோழமை இறுதி வரை அதை பேணி பாதுகாத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நட்புணர்வோடு தான், கொள்கை உறவோடு தான் இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்தவும் வாழ்த்து பெறவும் நான் வந்திருக்கிறேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். நான் 2022 தகைசால் தமிழர் விருதை வழங்கினேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பெருமை. தோழர் நல்லக்கண்ணு அவர்களை நினைச்சு நம்ம பெருமிதம் கொள்ள ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு. உதாரணத்துக்கு 1-2 மட்டும் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் விருதை பெறப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் 50,000 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு 50,000 விவசாய சங்கத்துக்கும் கொடுத்துட்டார் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த திறப்பு இருக்கு. என்னுடைய திருக்கரத்தால தகைசால் தமிழர் விருது கொடுத்தப்போ அப்போ 10 லட்சம் ரூபாயை தந்தோம். அந்த 10 லட்சம் ரூபாயை மட்டும் இல்லை, அதோட 5,000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கே நிவாரண நிதியாக அளித்தவர் தான் நம்முடைய ஐயா கண்ணு அவர்கள். அவருடைய 80வது பிறந்த நாளின் போது அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தா பாண்டியன் அவர்களும் பொருளாளர் MS தாவீத் அவர்களும் 1 கோடி ரூபாய் திரட்டி தந்தாங்க. அந்த 1 கோடி ரூபாயை மேடையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து விட்டவர் தான் நம்முடைய ஐயா கண்ணு அவர்கள். அதே மேடையில் தமிழ் சான்றோர் பேரவை அருணாச்சலம் அவர்களும் மதிப்பிற்குரிய இளவேணில் அவர்களும் இணைஞ்சு எடுத்த முயற்சியின் காரணமாக கார் ஒன்று வாங்கி தலைவர் கலைஞர் மூலமா சாவியை ஒப்படைச்சாங்க. அந்த காரையும் இயக்கத்துக்காக கொடுத்து விட்டார். இப்படி இயக்கம் வேறு தான் வேறுன்னு நினைக்காம இயக்கத்துக்காகவே இயக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதரை நினைச்சு பெருமிதம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? கட்சிக்காகவே உழைச்சார். உழைப்பால் வந்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார். அதனால்தான் வரலாற்றில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். எப்படிப்பட்ட வரலாறு அவருடையது நினைச்சு பார்க்கிற. 12 வயசுல போராட்டக்காரனாக உருவாகி 15 வயசுல பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 18 வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்து கொண்டு அவர் வாழ்ந்த தியாக வாழ்வு எப்படிப்பட்டது? தலைமறைவு வாழ்க்கை, சிறைச்சாலைகள், சித்திரவதை, கட்டி வச்சு ரோட்ல போட்டு அடிச்சாங்க, சிகரெட்டால சுட்டாங்க, மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் போட்டுடுவோன்னு மிரட்டாங்க. இதுக்கெல்லாம் அஞ்சினாரா? விடுதலை உணர்ச்சியை விட்டு விட்டாரா? இல்லை, விடாது உழைச்சார். அந்த நெஞ்சுரம் தான் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவார் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். அவர் எழுதின கவிதை ஒன்றை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆயுள் தண்டனையும் அதன் மேல் தண்டனையும் பேய் சட்டம் அளித்திட பெரும்பங்கு எங்களுக்கு. ஆண்டு பலவாக அடக்கியே போட்டாலும் மாட்டி சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும் மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம், எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கவிதை எழுதியிருக்கிறார். கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார். தாமிரபரணியை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது. ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்காக உழைப்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. எப்படிப்பட்ட பயணம் இது? நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சார்னு குற்றம் சாட்டி 7 ஆண்டுகள் சிறை வச்ச காலம் மாறி உயர் நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தன் உண்மையான உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஒரு லட்சியத்துக்காக உண்மையா உழைச்சி எல்லா அமைப்புகளோட நன்மதிப்பையும் பெறலாம்னு நிரூபித்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அதே மாதத்தில் 26ஆம் தேதி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பிறக்கிறார். அந்த வகையில் ஒரு இயக்கமும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது. அந்த இயக்கத்துடைய மாபெரும் தலைவரும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்.
நூற்றாண்டு கொண்டாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதோட அகில இந்திய தலைவர்களுக்கும் தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கான அரசியல் நட்பு இடையிடையே விட்டு போயிருக்கலாம். ஆனால் கொள்கை நட்பு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தொடரும். அது தொடரக்கூடியது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இணைந்து எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினப்போ தந்தை பெரியாருக்கு தோள் கொடுத்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். இதே சுயமரியாதை இயக்கத்தில் வந்த தோழர் ஜீவா அவர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைவராக உயர்ந்து அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார். திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவ்வளவையும் சொல்ற என்னோட பேரு ஸ்டாலின் தான். 2 இயக்கங்களுக்கான நட்பு என்பது கொள்கை நட்பு, தேர்தல் அரசியலை தாண்டிய நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய 100ஆண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும். அத்தகைய ஒற்றுமையும் ஒரே சிந்தனையும் கொண்டு தோழர் நல்லக்கண் அவர்களின் வழிநடத்தல நாமும் நடப்போம். 100 ஆண்டு கண்டுவிட்ட தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க, எங்களை வழிநடத்துக என்று கேட்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.